வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு பிறகு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 14ஆம் தேதி சூரியனும் புதனும், சூரியன் இந்த மாதத்துல முற்பகுதியில ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும் அடுத்து பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திலையும் பயிற்சியாக போகிறார். அதனால சூரியனும் புதனுமாக சேர்ந்து 2 கிரகங்களும் 15ஆம் தேதி அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றனர். அடுத்து 14ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து இருக்க போது இது நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில புதன் பகவான் அந்த ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மிதுன ராசியில அந்த புதன் பகவான் வரும்போது அந்த குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் போது இந்த இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராகு அப்படின்றது சிம்ம ராசியிலையும் கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறார். மாத பலன்கள் கணிக்கும் போது எப்போதுமே நம்மளுக்கு அந்த மாத கிரகங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அந்த மாத கிரகங்கள் சில பெயர்ச்சி ஆகும் போதும் அந்த கிரகங்களின் நகர்வுகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவரவர்களினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த களத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி. துலாம் அப்படின்னு சொன்னாலே தராசு. தராசு எப்படி ஒரு நடுநிலைமையோட இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களும் தன்னுடைய சொந்த வீட்டையும் கவனிக்கணும், அதே மாதிரி தன்னை சார்ந்து இருக்கிறவர்களையும் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக செயல்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே ஒரு சம அளவு ஒரு மதிப்பு மரியாதையை கொடுப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். துலாம் ராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. இவர்களுக்கு பணம்லாம் வருமானம்லாம் 2வது பட்சம்தான். உழைப்பு அப்படின்றத மிக அதிகப்படியாக நம்பி இருப்பவர்கள், உழைப்புக்கேற்ற ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய குழந்தைகளும் லைஃப்ல எந்த விதமான ஒரு கஷ்டத்துக்கும் ஆளாக கூடாது அப்படின்னு அவர்களுக்காகவே மெழுகாக கரைபவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருந்தா கூட அந்த வருமானத்தை பெருமளவு ஸ்கோப் பண்ணாம உழைப்பை மட்டுமே நம்புபவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த ராசியில தான் சனி உச்சமடைந்து அந்த சூரியன் நீச்சம் அடைகிறார். அதனால இவர்கள் பெரிய அளவு பதவியை நோக்கி டிராவல் பண்ணக்கூடாது. பதவியை நோக்கி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் தான் வரும். துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே இவர்களினுடைய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவர்கள் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஒரு 20 hours 18 hours வேலை செஞ்சா கூட அந்த உயர் அதிகாரிகளுக்கு இவர்களினுடைய வேலையில திருப்தி இருக்கவே இருக்காது. இதை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் நோக்கி டிராவல் பண்ணக்கூடியவர்கள். எங்கெல்லாம் சொத்து இருக்கோ அங்கெல்லாம் சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த சொத்து வாங்குறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். அடுத்து சுவாதியை பாத்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரம். அதாவது ஒரு மாயைய வீட்டுல எப்போதுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான சில மாயையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனா சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்னஸ் மாதிரி வேற எந்த நட்சத்திரத்துக்கும் இருக்காது. எல்லா இடத்துலயும் ரொம்ப கிளவரா எல்லாரையும் அரவணைச்சு, அதாவது யார்கிட்டையும் பகையே இருக்காதுங்க. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அந்யோன்யமாக ஒரு நட்புறவோடு பழகக்கூடியவர்
இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் இவர்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பழகணும். எந்த நேரத்துல கட் பண்ணி விடணுமோ அந்த நேரத்துல கட் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை பத்திலாம் இவங்க பயப்படவும் மாட்டாங்க, ஒரு பெரிய அளவுக்கு மனசுல போட்டு வற்புறுத்திக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவராக செயல்படக்கூடியவர்கள். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம், ஒரு குருவினுடைய நட்சத்திரம். இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப அமைதியான டைப்பு, ரொம்ப வருமானத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மற்ற 2 நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் பணத்தை இந்த நேரத்துலதான் சம்பாதிக்கணும், இந்த நேரத்துலதான் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த நேரத்துல உழைக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பழைய கடன்களை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். பழைய கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை எல்லாம் உங்களால தீர்க்க முடியாம அப்படியே ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு அன்றாட ஒரு சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு டென்ஷன்ல இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அந்த பழைய கடன்கள்னால அதிகப்படியான அவமானங்களை, ஊர் விட்டு ஊர் வந்து தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மே மாதம் இந்த 2026 பழைய கடன்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வருமானம் 1 by 1 சீராகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலாக லைஃப்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். எல்லா இடத்துலயும் இழப்புகள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம், ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போட்டு அதிகப்படியான லட்சக்கணக்குல அந்த வாழ்க்கையை இழந்த ஒரு அமைப்புலாம் இருக்கு. இதெல்லாம் சீராகுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 40% ஆஃப் ஒரு இன்கம் அப்படின்றது ஒரு நிலையா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டம் அந்த பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் அப்படின்றது பயணமாகிறதுனால இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், நான் முதலே சொன்ன மாதிரி உயரதிகாரிகளின் தொந்தரவு உங்களுக்கு ஜென்ரலாவே அதிகமாக இருக்கும். இந்த மே மாதத்துல இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவிகள் பறிபோகக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருக்கும். அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. இது டெம்பரவரி தான். என்ன நடந்தாலும் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா ஒரு 15 நாள போகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. 9ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் 8ஆம் இடத்துல வர்றதுனால அப்பாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகள் வர்றதுக்கோ ஒரு கண்டங்கள் வர்றதுக்கோ உண்டான அமைப்புகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனை, அவர்களுக்கு தேவையான சில அறிவுரைகள் சொல்றது. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய தகப்பனார் பாத்தீங்கன்னா எப்போதுமே இவங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க. நான் உண்டு, நான் என்னுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. இந்த ராசி என்பவர்களினுடைய சொல் பேச்சை கேளாத ஒரு நபர்களாக தான் அந்த தகப்பனாரும் இருப்பார். அதனால அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்ப அப்பா ஏதாவது அதிகப்படியாக கடன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா அதனால தொந்தரவுகள் அப்படின்றது அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால திருமண தோஷம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த மாதத்துல அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப சாதகமான ஒரு முடிவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி. நான் முதலே சொன்ன மாதிரி பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால அந்த வருமானம் அதிகப்படியாகும், பணவரவுகள் அதிகப்படியாக இருக்கும். இந்த இடத்துல அந்த
கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பும் இந்த இடத்துல இருக்க போகுது. 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போறதுனால பழைய கடன்களை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள், அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். அதுவும் இளம் வயதினருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதே மாதிரி மைக்ரேட், அந்த மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த இடத்துல வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்றதுனால மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு இருந்தாப்புல நடுக்கம் அதிகமாகும், ஒரு பதற்றம் அதிகமாகும். ஏதோ ஒண்ணு தெரியல, எனக்கு ஒரு மனப்பதட்டமாகவே இருக்கு, ரொம்ப ஒரு மயக்கம் வர்ற மாதிரியாக இருக்கு, இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க. ஏன்னா இந்த மே மாதத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். வயதானவர்கள் வெளியில அதிகப்படியாக போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. வெளியில இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயணம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்றதுனால நீங்க தெய்வ வழிபாடு பண்ணும் போது வீட்டுல பாராயணம் பண்றதோ, அதாவது ஒரு தெய்வ ஸ்லோகங்களை பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அதிகமாக யூஸ் பண்றது, சாம்பிராணி போடுறது, திருஷ்டியை போக்குறதுக்கு சில சாம்பிராணி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யறது, இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.